Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்திருக்கு. யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா உங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நம்மள்ட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லும்போது அட்மிஷன் நீங்கள் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இந்த வீடியோவில், அதாவது இந்த 20,000 வந்து அதாவது நம்ம வந்து 20,000 வந்து நாளைக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போக போகிறீங்க. 20,000 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். சரியா? அந்த 20,000 வந்து ரீஃபண்ட் ஆகுமா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுக்குறனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸ்லைடிங் சிஸ்டம் நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உண்மையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு முறை தற்காலிக சேர்க்கை கடிதம் வழங்கப்பட்டால் எக்காரணத்தை கொண்டும் சேர்க்கை கட்டணமாக செலுத்திய 20,000 ரூபாய் திரும்ப தரப்பட மாட்டாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 20,000 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்டபுள் அமௌண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்வு முறை என்பது ஒவ்வொரு இணையவழி கலந்தாய்வின் முடிவில் ஒதுக்கப்பட்ட கல்லூரியிலிருந்து மேல் நோக்கி மட்டுமே நகரும், விருப்ப வரிசையின்படி கீழ் நோக்கி நகராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கான கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு 5வது காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. அதாவது மேல் நோக்கி அப்படின்னா 4வது 3வது 2வது 1வது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா ஸ்லைடிங் சிஸ்டம் நீங்கள் கொடுக்கும்போது 4வது காலேஜோ இல்லை 3வது காலேஜோ 2வது காலேஜோ 1வது காலேஜோ இப்படி ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. கீழ் நோக்கி என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோன்னா போக முடியாது. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஸ்லைடிங் சிஸ்டம் நம்ம கொடுக்கும் போது ஸ்லைடிங்கில் என்ன கிடைக்குதோ, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. சரியா? ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைடிங் சிஸ்டம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுத்துட்டு வேறு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? வேறு காலேஜ் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பழைய காலேஜே கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். தெளிவாகவே என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அவருடைய விருப்பத்தெரிவிற்கு ஏற்ப ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பாடப்பிரிவு மற்றும் கல்லூரியில் மாற்றம் செய்யப்படும். இதனால் ஒதுக்கம் செய்யப்பட்ட பாடப்பிரிவிலும் மாற்றம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நகர்வு முறையில் விருப்பம் தெரிவித்த பின்னர் இறுதி நிலை நகர்வு முறை வரை மாணவர்கள் உட்படுத்தப்படுவர். ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்லைடிங் முடிகிற வரைக்குமே நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், சீட்டு வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசி வரைக்குமே நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் நமக்கு போயிட்டே இருக்கும். சரியா? கடைசி வரைக்குமே நமக்கு என்ன சொல்லுவா போயிட்டுருக்கும். அதனால் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்லைடிங் சிஸ்டமில் உங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்குதோ, சரியா, அதுதான் உங்களுக்கு ஃபைனல். நீங்கள் பழைய சீட்டே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா புரிஞ்சுக்கணும். அதனால் ஸ்லைடிங் சிஸ்டம் வந்து நாளைக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துட்டு கொடுங்க. சரியா? ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி ஸ்லைடிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் உங்களுக்கு இருக்க ஒரு 4வது அதை இடத்துல இருக்க ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்குவோம். சரியா? ஓகே, இந்த காலேஜ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியாது. அடுத்த ஸ்லைடிங் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்லைடிங் உங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா எடுத்துக்குவாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. கடைசி நிலை வரை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுக்கும்போது நல்லபடியாக யோசித்து பார்த்து நீங்கள் நாளைக்கு சிவி போக போகிறீங்க. சிவி போயிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஸ்லைடிங் சிஸ்டம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட அங்கேயே தெளிவாக கேட்கலாம்.
அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களே தெளிவுபடுத்திடுவாங்க. அதனால் நாளைக்கு நீங்கள் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுக்கும் போது. யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.